வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், when the maximum bending moment is obtained at a section in simply supported beam subjected to moving uniformly distributed load shorter than span. Options: Option A, when the section divides the load and span in the same ratio. Option B, load reaches the section. Option C, load leaves the section. Option D, load occupies the center of span. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து இருக்குது. ஸோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு செக்ஷனில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்குது. ஸோ அந்த யூடிஎல் வந்து என்னென்னா இந்த ஸ்பேனை விட ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா, இந்த செக்ஷன் வந்து லோடையும் ஸ்பேனையும் வந்து சேம் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in pre-stressed concrete design, the section for flexure is designed by options: Option A, yield line method. Option B, frictional line work method. Option C, equilibrium method. Option D, Magnell's method. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் டிசைனில் இந்த ஃப்ளக்ஷல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஷல் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுவாங்க, எந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஷல் வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குலிபிரியம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, ஈக்குலிபிரியம் மெத்தட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the maximum value of adhesion factor for very soft clay is options: Option A 1, Option B 0, Option C 0.7, Option D 0.3. ஸோ வெரி சாஃப்ட் கிளேயோட அட்ஹஷன் ஃபேக்டர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ அந்த வெரி சாஃப்ட் கிளேவாக இருந்துச்சுன்னா அந்த அட்ஹஷன் ஃபேக்டரோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், the distance at right angles to the direction of stress from the center of the hole to the adjacent edge is options: Option A pitch, Option B clear distance, Option C edge distance, Option D grip length. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹோலோட சென்டர்லேருந்து இப்போ ஒரு டைரக்ஷனில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஹோலோட சென்டருக்கு வந்து ரைட் ஆங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பேர் என்னன்னு பார்த்தோம்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஹோலோட சென்டருக்கு அதே மாதிரி அதோட அட்ஜசன்ட் எட்ஜுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதோட டேரக்ஷன் வந்து எப்படி டேரக்ஷனில் இருக்கும்னா ரைட் ஆங்கிளாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா எட்ஜ் டிஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், as per Indian Code of Practice, the maximum permissible settlement for isolated footing in sand is options: Option A 40 mm, Option B 50 mm, Option C 25 mm, Option D 65 mm. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் இன் சாண்ட். ஸோ அந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் சாண்டில் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்போ அந்த ஃபுட்டிங்கோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து நம்ம சாண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் வந்து எவ்வளோ, மேக்ஸிமம் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா, சாண்டி சாயிலுக்கு வந்து ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் வந்து போடும்போது 40 mm, கிளே சாயிலுக்கு வந்து 65 mm வந்து இருக்கலாம். அதே மாதிரி ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து போடுறாங்கன்னா அப்போ வந்து கிளே சாயிலுக்கு வந்து 65 to 100 mm, சாண்டி சாயிலுக்கு வந்து 65 mm வந்து இருக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த சாண்டி சாயிலில் ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து போட்டாங்கன்னா அதுக்கு பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 40 mm வந்து கரெக்டான ஆன்சர். Next question, PSI stands. Options: Option A permanent serviceability index, Option B pavement serviceability index, Option C pavement service index, Option D present serviceability index. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த PSI அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ PSI அப்படின்றது என்னென்னா ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஸோ பேமெண்ட் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்காக இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபீஷியல்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ PSI அப்படின்றது ப்ரெசன்ட் சர்வீசபிலிட்டி இண்டெக்ஸ். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the first product synthesized during Calvin cycle is options: Option A malic acid, Option B aspartic acid,
ஆப்ஷன் சி கிளைகோலேட், ஆப்ஷன் டி பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கெல்வின் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து சிந்தசைஸ் பண்ணும்போது எது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கெல்வின் சைக்கிளில் சிந்தசைஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வந்து கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In an old map, a line AB was drawn to a magnetic bearing of 8 degree 30 minutes. The magnetic declination at the time being 2 degree east. To what magnetic bearing should the line be set? How of the present magnetic declination is 8 degree 30 minutes east? Options. Option A 2 degree clockwise direction. Option B 358 degree clockwise direction. Option C 0 degree. Option D 2 degree anti-clockwise direction. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு ஓல்டு மேப்பில் ஒரு லைன் ஏபின்ற லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைனுக்கு மேக்னெட்டிக் பியரிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80 டிகிரி 30 மினிட்ஸ்ன்ற மேக்னெட்டிக் பியரிங் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 டிகிரி ஈஸ்ட்னு சொல்லி இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த லைனுக்கு ப்ரெசன்ட் மேக்னெட்டிக் பியரிங் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு மேப்பில் மேக்னெட்டிக் பியரிங்கும் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் பியரிங் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிவனில் மேக்னெட்டிக் பியரிங் வந்து 80 டிகிரி 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 2 டிகிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 80 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ இதான் வந்து என்னென்னா ட்ரூ பியரிங்கோட ஃபார்முலா. ஸோ அப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் பியரிங் தெரியும், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம ட்ரூ பியரிங் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ மேக்னெட்டிக் பியரிங் வந்து 8 டிகிரி 30 மினிட்ஸ் ப்ளஸ் 2 டிகிரி, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 2 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 10 டிகிரி 30 மினிட்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ட்ரூ பியரிங் ஃபார்முலா என்னென்னா மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஸோ எப்போ ப்ளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளஸ் வந்து எப்போ வரும்னா ஈஸ்ட் டைரக்ஷனில், இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்னா இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து வரும். இதே வந்து இங்கே வெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து மேக்னெட்டிக் பியரிங் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லி நம்மளுக்கு ட்ரூ பியரிங் ஃபார்முலா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஈஸ்ட்னா ப்ளஸ்ஸு, வெஸ்ட்னா வந்து மைனஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து ப்ளஸ் வந்து போட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 10 டிகிரி 30 மினிட்ஸ் சொல்லி நம்மளுக்கு ட்ரூ பியரிங் வந்து கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ரெசென்ட் வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் பியரிங், ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம மேக்னெட்டிக் பியரிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் பியரிங் ஈக்குவல் டு ட்ரூ பியரிங் மைனஸ் ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் போட்டோன்னா நம்மளுக்கு ட்ரூ பியரிங் வேல்யூ தெரியும், ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ப்ளஸ் 2 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் பியரிங்கோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் மேக்னெட்டிக் பியரிங்கோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க, இங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. பாசிட்டிவ்னா அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ 2 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The value of coefficient of active earth pressure for pure clay is options. Option A 0, option B 3, option C 1, option D 1/3. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பியூர் கிளேவோட ஆக்டிவ் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் ப்ரெஷர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பியூர் கிளேவோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1. Next question. In beams at the point of concentrated load or at the point of support reaction, the fold developed in the web of the beam at the place close to the flange is called options. Option A distortional buckling, option B web stiffening, option C web crippling, option D web buckling. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு பீம் வந்து இருக்குது, அந்த பீமில் ஒரு பாயிண்ட் லோடு இல்லாட்டி பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த பீமில் வந்து என்னென்னா
ஸோ அந்த வெப்பில் வந்து என்னென்னா ஒரு ஃபோல்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஃபோல்டு வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா ஃப்ளாஞ்சுக்கு பக்கத்தில் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோல்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோல்டு வந்து எதனால் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வெப் கிரிப்ளிங். ஸோ அந்த வெப் கிரிப்ளிங்கில் தான் வந்து என்னென்னா அப்போ இந்த பீமில் வந்து கான்சன்ட்ரேட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து லார்ஜ் பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது அந்த லோடுனால. ஸோ அந்த லோடுனால என்ன ஆகுதுன்னா அந்த லார்ஜ் பியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகிறதுனால ஸோ அந்த வெப்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து க்ரியேட் ஆகிறதுனால அங்கே ஃப்ளாஞ்சில் வந்து ஃபோல்டு வந்து நடக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் பக்லிங் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெப் கிரிப்ளிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வெப் கிரிப்ளிங் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர் வந்து டீட்டெயில் சொல்யூஷனோடு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.